ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், இல்லனா நாமளே கூட அப்படி இருக்கலாம். எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்க கூப்பிடும்போது மட்டும் நைஸா நழுவி ஓடிடுவோம். செல்ஃபி எடுக்கிறதுனாலே ஒரு அலர்ஜியா இருக்கும். இது ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. ஏன் இந்த பயம்? நண்பர்களே, இதை யோசிச்சு பாருங்க. கேமரா முன்னாடி போனாலே ஏன் சிலருக்கு ஒருவித நடுக்கம் வருது? கற்பனை வர்சஸ் நிஜம். நம்ம இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எடிட் பண்ணப்பட்ட எத்தனையோ அழகான முகங்களை பார்த்து பழகிட்டோம். அதனால நாம ஒரு சாதாரண போட்டோ எடுக்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் இமேஜோட நம்ம முகம் மேட்ச் ஆகலேன்னு ஒரு பயம் வருது. இத சைக்காலஜிஸ்ட் சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படின்னு சொல்றாங்க. கவனம் பெறுவதில் தயக்கம். சிலருக்கு மத்தவங்க தன்னை கவனிக்கிறது பிடிக்காது. ஒரு போட்டோ எடுக்கிறப்போ எல்லாரும் உங்களையே பார்க்கும்போது ஒரு மைக்ரோஸ்கோப் அடியில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இது அழகா இல்லையான்ற தவளை கிடையாது, இது ஒரு வித பயம். கட்டுப்பாடு இல்லாமை. நிஜ வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா போட்டோல ஒரு செகண்ட் நம்ம முகம் சரியில்லைனாலும் அது அப்படியே பதிவாகிடும். அந்த போட்டோவை மத்தவங்க எப்படி பாப்பாங்கன்ற பயம் நம்மள பிடிச்சுக்குது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போட்டோ எடுக்காதவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான குணம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. வாழ்க்கையை வாழறாங்க. மத்தவங்க போட்டோ எடுக்கிறதுல பிஸியா இருக்கிறப்போ போட்டோ எடுக்காதவங்க அந்த மொமெண்ட்டை உண்மையாவே ரசிச்சு வாழறாங்க. ஞாபக சக்தி. நாம எப்பவும் கேமராவையே நம்பி இருந்தா நம்ம மூளை அந்த விஷயத்த சீக்கிரம் மறந்துடும். ஆனா கேமரா இல்லாம அந்த நிமிஷத்தை பாக்குறவங்களுக்கு அந்த ஞாபகம் ரொம்ப நாள் பசுமையா இருக்கும். உண்மைத்தன்மை. அவங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து லைக்ஸோ இல்ல கமெண்ட்ஸோ தேவைப்படுறதில்ல. அவங்க யாருன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இறுதியா, நீங்க கேமராவை பார்த்து பயப்படுறதுல தப்பே இல்ல. அது உங்க பாதுகாப்பு உணர்வா கூட இருக்கலாம். ஆனா உங்க வர்த் ஒரு போட்டோவோட பிக்சல்ல இல்லன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த போட்டோ எடுக்க பிடிக்காத உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.